மனோஜை மறைமுகமாக டார்ச்சர் பண்ணுற ஜீவா, மீனா கிட்ட பணத்தை கேட்டு சண்டை போடுற முத்து. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் விஜயாவுக்கு கடையில் பிரியாணி வாங்கிட்டு பார்வதியோட வீட்டுக்கு மீனா போகிறாங்க. விஜயா ஏன் இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, மீனா பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதை எங்களுக்கு தட்டில் வச்சு எடுத்து பரிமாறிட்டு போ அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பும்போது அங்கே அந்த காதல் ஜோடிகள் பண்ணுற அலப்பறையை பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சாப்பாடை ஊட்டி விடுறத பார்த்து மீனா கண்டுக்காமல் போயிடுறாங்க. ஆனால் இந்த ஜோடிகள்னால விஜயா நிச்சயம் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறது உறுதியாகவே தெரியுது. அப்போது விஜயாவை காப்பாற்ற ஆளாக முத்து தான் போய் நிற்பார். இதை தொடர்ந்து மீனாவோட தம்பி டிராஃபிக் போலீஸ் கிட்ட மாட்டுறாரு. காலேஜுக்கு போகும்போது பியர் பாட்டில்ஸ் நிறைய வச்சுருக்கிறதுனால டிராஃபிக் போலீஸ் சத்யாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் முத்துவும் அங்கே வந்து மறைமுகமாக மீனாவோட தம்பிக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் மீனாவோட தம்பி சத்யா எதையுமே காதில் வாங்கிக்காமல் அதை அலட்சியப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு வந்த நிலையில் விஜயா சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகாமல் அவங்க அவஸ்தைப்படுறாங்க. உடனே ரோகிணி இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட, நீங்கள் ஏன் அத்தைக்கு கடையில் பிரியாணி வாங்கி கொடுத்தீங்க, சாப்பிட்டது அவங்களுக்கு ஒத்துக்காமல் இப்போ கஷ்டப்படுறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அங்கே இருந்த அண்ணாமலை, மீனா தான் வீட்டில் இருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போனாலே, அப்புறம் ஏன் நீ அதை சாப்பிடாம கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போது மீனா அந்த சாப்பாடை நான் தர்மம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் கோவப்பட்ட விஜயா வழக்கம் போலவே மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் முத்து மீனா செஞ்சது சரிதான் அப்படிங்கிற மாதிரி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. இதை தொடர்ந்து மனோஜ் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த மொட்டை கடுதாசியை நினச்சி அவர் புலம்பி தவிக்கிறாரு. இதை பற்றி எப்படியாச்சும் அம்மா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக விஜயாவுக்கு கால் பண்ணி மொட்டை மாடிக்கு வர சொல்கிறாரு. தூக்கத்தில் எழுந்து போன விஜயாவுக்கு மொட்டை கடுதாசியை பார்த்ததும் அதிர்ச்சியாகி அவங்க நிற்கிறாங்க. ஏன்னா அதில் விஜயாவுக்கு நெஞ்சு வலி வந்துடும், முத்து ஜெயிலுக்கு போவான், மனோஜ் தற்கொலை பண்ணிடுவான் அப்படிங்கிறது போல் பயமுறுத்துகிற அளவுக்கு பயங்கரமாக எழுதியிருக்குது. இதனால் விஜயாவும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இது மனோஜுக்கு வந்த 2வது மொட்டை கடுதாசி. ஸோ அந்த வகையில் மனோஜ் அண்ட் அவங்களுடைய குடும்பத்தை பற்றி தெரிஞ்ச ஒரு நபர் யாரோ ஒருத்தர் தான் இதே போல் ஒரு கடிதத்தை தொடர்ந்து எழுதிட்டு வராங்க. அதனால் மனோஜினால் ஏமாந்து போன ஜீவா தான் இந்த மாதிரி வேலை எல்லாமே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா 27 லட்சம் ரூபாய் பணத்துக்கு வட்டியோட போட்டு மொத்தமாக 30 லட்சம் ரூபாய் பணத்தை ரோகிணியும் மனோஜும் வாங்கிக்கிட்டாங்க ஜீவா கிட்டேருந்து. இதனால் கடுப்பான ஜீவா மனோஜோட சந்தோஷத்தை பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மொட்டை கடுதாசி மூலியமாக டார்ச்சர் பண்ணுறது போல் தெரியுது. அண்ட் அடுத்ததான் முத்துவோட நண்பர் செல்வம் பண பிரச்சனையினால் புலம்பி தவிக்கிறாரு. அப்போ முத்து, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு தேவையான பணத்தை நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட தான் சேர்த்து வச்சுருந்த பணத்தை கேட்டு பிரச்சனை பண்ணுறாரு. ஆனால் மீனா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் முத்து பார்த்தீங்கன்னா மீனாவை அதட்டி அந்த பணத்தை கேட்குறாரு. அதுக்கு மீனா, அது உங்களோட பணம் மட்டும் கிடையாது, அதில் என்னோட பணமும் சேர்ந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனிவே இந்த சண்டை இனி எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறதையும் நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.